ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம டியூக் 200 சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸோட காஸ்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பைக் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 200ல இப்போ புதுசாக என்ன கொண்டு வர போகிறாங்க, லைக் ப்ரீவியஸாக நமக்கு எல்இடி ஹெட்லேம்ப் கொண்டு வந்தாங்க. ஸோ அதேமாதிரி இப்போ என்ன கொண்டு வர போகிறாங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஎம் வந்து 1000 கிலோமீட்டர்ஸில் வந்து அன்லாக் ஆச்சு. ஸோ அது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் 200 ஃபர்ஸ்ட் சர்வீஸோட எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அப்கமிங் டியூக் 200 என்ன அப்டேட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ். ஆக்சுவலி சர்ப்ரைஸ்ன்றதோட இப்போ ரீசெண்டாக டியூக் 200 வாங்கினவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம், மேபி புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லலாம். இப்போ புக் பண்ண போகிறவங்க வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். ஆக்சுவலி இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 200 ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஆக்சுவலி அவங்க என்ன எஸ்டிமேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சர்வீஸ் இன்வாய்ஸ். ஆக்சுவலி ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு எஸ்டிமேஷன் வந்து அவங்க 2000 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் நான் 980 சம்திங் கிலோமீட்டர்ஸில் வந்து கொடுத்தேன். ஸோ அதில் என்னென்ன சர்வீஸ், என்ன காஸ்ட் ஆஃப் பில்லு என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸில் வந்து இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டல் இன்ஜின் ஆயில் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அரௌண்ட் 985 ருபீஸ் வந்தது. ஸோ ஆயில் ஃபில்டர் மாற்றிருந்தாங்க. ஸோ அது 67 சம்திங் வந்து அப்புறம் ரிங் ஓன் மாற்றிருக்காங்க. அது என்னென்னு தெரியல ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1057 வந்தது. அது இல்லாமல் அடிஷ்னல் லேபர் இன்வாய்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் வாஷ், அது 200 போட்டிருக்காங்க. கன்சியூமபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு 200 போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து செயின் டியூப் வந்து ப்ளஸ் அதை செயின் டியூப் மோட்டரில் அடிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 150 போட்டிருக்காங்க. அடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா 550 போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா பில் அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டி அது இது எல்லாமே சேர்த்து 1897, அரௌண்ட் 1900. ஸோ அது வந்து இருக்குது நம்மளோட டியூக் 200 ஃபஸ்ட். இது நான் இமேஜாக அட்டாச் பண்ணுறேன். ஒரு அமௌண்ட் காட்டுதா சம்திங் 1897, அதை 1900 வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் காமனாக இந்த அமௌண்ட் தான் வந்திருக்கான்னு தெரியல. ஸோ ஆஃப்டர் ஃபஸ்ட்டு சர்வீஸ், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மைலேஜ் அப்ராக்சிமேட்டாக எனக்கு நான் வந்து செக் பண்ணேன். எக்ஸாக்டாக மைலேஜ் இது தான் தருதுன்னு தெரியல எனக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் அப்ராக்சிமேட்டாக 35 to 40 வந்து சாலிட். ஆஃப்டர் சர்வீஸ் வந்து மைலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்க மாதிரி தான் இருக்குது. மேபி 35 தந்த மாதிரி, இப்போ 35 to 40 தர மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஆஃப்டர் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் சேஞ்ச். ஆக்சுவலி ஆர்பிஎம் அன்லாக் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் எப்போ பண்ணல, ஏன்னா எனக்கு 980 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து அது ஆனால் வந்து நம்ம 1000 கிலோமீட்டர்ஸில் தான் ஆட்டோமேட்டிக்காக அதை அன்லாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நான் யூடியூப் பார்த்து நானே அன்லாக் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது நான் பண்ண வீடியோவும் இருக்குது. அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஆர்பிஎம் அன்லாக் எப்படி பண்ணது, ஆர்பிஎம் வந்து எப்படி ரீசெட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் எனக்கு வந்து ஆஃப்டர் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து நான் ஆக்சுவலாக முன்னாடி இருந்து ஸ்டாக் ஆயில் போல் நான் அதுக்கப்புறம் மோட்டல் நானாக கேட்டு தான் மாற்றினேன். ஆக்சுவலி 2 சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது என்ன இடத்துல பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து கேடிஎம் அண்ணா நகர். ஸோ நான் ரிவ்யூஸ் வந்து போட்டு பார்த்தேன் ஓவரால் சரௌண்டிங். அது இல்லாமல் எனக்கு நியர்பையாக கொஞ்சம் இருக்கிறது வந்து ஆஃபீஸ் நியர்பை வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் அண்ணா நகர். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் விட்டுருந்தேன். ஸோ அது சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆக்சுவலி இது நம்ம எப்பயும் போல தான் கேடிஎம்மில் ஆப்பில் புக் பண்ணலாம். அது இல்லைனா டேரெக்டாக நீங்கள் போயிடலாம். ஸோ வண்டி உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, மேபி நான் வந்து வீக்கெண்டில் வீக் ஸ்டார்டிங்கில் விட்டேன், மண்டே விட்டேன். மேபி வீக்கெண்ட்லனா நமக்கு டைம் ஆக சான்சஸ் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் விட்டேன். ஸோ மண்டே மார்னிங் விட்டதுனால ஃபஸ்ட்டு பைக்காக நான் விட்டுட்டேன். ஆக்சுவலி 9:30 ஷோரூம் 9 o'clock அந்த மாதிரி திறப்பாங்க போல். ஸோ நான் 9:30 விட்டுட்டேன். வண்டியை விட்டுட்டு என்ன நம்மளோட அதர் டீட்டெயில்ஸ்லாம் வண்டி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட் சர்வீஸோட ஆஸ் யூஷுவல் நம்ம ஆப்பில் இருக்க மாதிரி நம்ம அதோட ஃபஸ்ட் சர்வீஸ் கூப்பன் வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட் சர்வீஸ் நான் புக் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஃபஸ்ட் சர்வீஸ் 9:30 கொடுக்குறேன்னா எனக்கு ஒரு 3:30 வந்து கால் பண்ணிட்டாங்க வண்டி ரெடி ஆகிடுச்சு சொல்லிவிட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் ரெடி ஆகிட்டு வண்டி ஓட்டி பார்த்தேன். சேம் அதை விட கொஞ்சம்
அந்த பவர் இனிஷியல் பவர் வந்து கொஞ்சம் ஸ்டாக் ஆக்சுவலி புல் பண்ணி பார்க்கல சர்வீஸ்க்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் புல் பண்ணி ஓரளவுக்கு நல்ல பவர் ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சுது. ஸோ அது இல்லாமல் வேறு என்ன பவர் ரெஸ்பான்ஸ் இருந்தது. வேறு என்ன வண்டி ஃபாஸ்ட்டில் ஹீட்டிங் வந்து ஆக்சுவலி நார்மல் தான். அது ஃபஸ்ட் சர்வீஸ் இருக்கவும் சரி இல்லை சேமாக தான் அதேமாரி தான் இருந்தது ஆக்சுவலி எல்லா பைக்கும். நான் வந்து அரௌண்ட் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் சொன்ன மாதிரி அரௌண்ட் அப் அண்ட் டவுன் 60 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணுவேன் டியூக் 200. அதனால் கண்டிப்பாக டிராஃபிக்கில் ஹீட் தெரியுது. அது வந்து ஒரு பெரிய ஃப்ளாஸாக தெரியல எனக்கு. வேறு என்ன பிக்கப் வந்து இனிஷியல் பிக்கப் சூப்பராக இருக்குது. தென் நமக்கு வந்து சர்வீஸ் வந்து மார்னிங் கொடுத்து ஈவினிங்குள்ளேயே கொடுத்துறாங்க. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சம்டைம்ஸ் திடீர்னு என்னன்னு தெரியல அது வந்து ஒரு நாய்ஸ் ஒன்று வருது. த்ராட்டில் கொடுக்கும்போது ஒரு மாதிரி ஸ்க்ராச்சிங் நாய்ஸ் கிச்சின்னு சொல்லிட்டு ஒரு நாய்ஸ் வருது. அது என்னன்னு தெரியல, ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் இன்னும் சம்டைம்ஸ் வருது சம்டைம்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ அது என்னென்னு செக் பண்ணணும். வேறு என்ன இருக்குது, மைலேஜ் வந்து சாலிடாக 35 to 40 கன்ஃபார்ம் தரும். ஸோ அது வந்து ஏன்னா நான் வந்து கிலோமீட்டர் வைஸ் வந்து நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு அப்ராக்சிமேட் 35 to 40 வந்து சாலிடாக தருது. ஸோ என்ன நமக்கு புது டியூக் 200 அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டியூக் 200 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து இப்போ 2024 BS6 Gen 2 வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் வந்து நமக்கு அப்கிரேட் கொடுத்துருந்தாங்க. சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் டியூக் 200 வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே 390 மாதிரி இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் 390 மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் TFT டிஸ்பிளே கொண்டு வந்துட்டாங்க. மேபி நான் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா 1 month ஆகுது. ஸோ அதுலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பைக்ஸோட லீக்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே வந்து டியூக் 200 TFT டிஸ்பிளே போட்டாலே வந்துடும் ஆக்சுவலி. ஸோ பரவாயில்ல வந்துடுச்சு அது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. ப்ரைஸ்க்கு வந்து காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அரௌண்ட் ஒரு 5,000 to 6,000 வந்து இந்த டியூக் 200 அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேபி கொஞ்சம் வேணுன்றவங்க வந்து அந்த உங்களுக்கு அந்த அப்டேட் கன்ஃபார்ம் வேணும், உங்களுக்கு அந்த டிஸ்பிளேவும் சேர்ந்து வேணும்னா வெயிட் பண்ணி ஒரு மேபி அது வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் அதை வெயிட் பண்ணி ஷோரூமில் செக் பண்ணி பார்த்து புக் பண்ணுங்கள். ஸோ அந்த எடிஷன் தான் நீங்கள் வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக வேணும் இதே ஓகேனா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே ஓகே தான். ஸோ உங்களுக்கு இது வந்து ஸ்டாக் டிஸ்பிளே, அதாவது பழைய டிஸ்பிளே. ஸோ அதுவும் ஸ்டாக் டிஸ்பிளே தான். ஸோ இது வந்து ஓல்டு ஜென்னோட டிஸ்பிளே. அது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜென்னோட புதுசாக 390 டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அது 390 தான் இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூக் KTM RC 200 கொடுத்த டிஸ்பிளே சேம் டிஸ்பிளேவாக தான் இருக்கும். மேபி டிஸ்பிளே அப்கிரேட்ன்றவங்களுக்கு மேபி அது ஃப்யூச்சரில் அதை அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் இருக்கலாம். அது என்ன எப்படின்னு தெரியல. ஆக்சுவலி ஃபர்தர் வீடியோஸில் பார்த்தா தெரியும், உங்களுக்கு செக் பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க KTM டியூக் 200 கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி அதுவும் 2024 எடிஷன் தான். அதுவும் இப்போ நம்மளதும் வந்து பார்த்திங்கன்னா 2024 எடிஷன் தான். ஸோ அந்த அது கொடுத்தவங்க ஹெட்லைட் கொடுத்துருந்தவங்க சேம் அந்த TFT டிஸ்பிளேவும் வந்து கொடுத்துருக்கலாம். மேபி அது ஒன்று மட்டும் தான் நமக்கு இப்போது இப்போ ரீசெண்டாக பை பண்ணவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன சின்ன ப்ராப்ளம் என்னென்னா இந்த சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து அந்த சவுண்டு இந்த ஸ்க்ராச்சஸ் சவுண்டு வந்து எங்கேருந்து வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணல. சம்டைம்ஸ் வருது சம்டைம்ஸ் வர மாட்டேங்குது. த்ராட்டில் கொடுக்கும்போது வருது. ஒருவேளை ஹைவேஸில் போனால் அந்த சவுண்ட் வருமா, இல்லை ஹைவேஸில் போகாமல் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா காற்றடிக்கும் போது விண்ட் பிளாஸ்ட் ஆகும்போது அந்த சவுண்டு வருதா, ஆனால் த்ராட்டில் கொடுக்கும்போது வருதுன்ற போது தான். ஸோ அது என்னென்னு நான் ஐடென்டிஃபை பண்ணல. நான் பண்ணால் அது என்ன சவுண்டுன்றதை போடுறேன். ஸோ ஃபர்தராக வேறு இதில் ஓவரால் ரிவ்யூ வந்து நம்ம டியூக் 200 வீடியோஸ் வந்து நான் இன்னும் போட்டோம். இன்னும் ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஓவரால் வண்டியோட எப்படி இருக்குது, வண்டியோட பிக்கப் இன்னும். ஏன்னா நான் வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக ஓடிட்டேன். வண்டி வாங்கி ஆல்மோஸ்ட் 1 month கிட்ட தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் 1500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடிட்டேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஹேண்ட்லிங் வைஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். மேபி எனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மிரர்ஸ் வந்து அந்த டிராஃபிக்கில் கொஞ்சம் நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னா அந்த மிரர்ஸ் வந்து எனக்கு வந்து இடிக்கிற மாதிரி, மற்ற வண்டியில் போய் இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ மற்றபடி வண்டி எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. நம்ம டக்குன்னு வந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் தர ஒரு வண்டியிலேருந்து ஒரு 30-35 போகும்போது நமக்கு வந்து அந்த மைலேஜ் பெட்ரோல் அதிகமாக போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நான் 60 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு வீக்கெண்ட்லாம் கால்குலேட் பண்ணி அரௌண்டு ஒரு 5000 to 5500 அந்தளவுக்கு பெட்ரோல் போட்டிருப்பேன். அதனால் போய்ட்டு இந்த சிசி பைக்குக்கு ஆக்சுவலி மைலேஜ் அவ்வளோதான் தரும் நமக்கு. ஸோ நம்ம அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்கள்.
சீட்ஸும் சோஃபார் நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. இந்த லாங்காக ஓட்டினாலும் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. மேபி நான் ஃபர்தர் வந்து வீடியோஸ் வந்து அபவுட் டியூக் 200 வந்து அப்கமிங் டேஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.